வணக்கம். இன்னைக்கு ரேக்ஸ் கிச்சனில் ஹெல்தியான ரெசிபி பார்க்க போகிறோம். இதை நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடலாம். உங்கள் கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம இதை வந்து பேக் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ டவாவில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆன பிறகு 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து, ஜீரகம் வந்து பொரிஞ்ச பிறகு பாதி வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஜிஞ்சர் பவுடரும் கார்லிக் பவுடரும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மொத்தமாகவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு வந்து பீட்ரூட்டு, 2 கேரட் இதை வந்து துருவி எடுத்திருக்கேன். இதை சேர்த்து நல்லா வந்து நம்ம வதக்கிக்கலாம். இது எதையுமே நீங்கள் வந்து அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக நீங்கள் சாட்டே பண்ணால் போதும். இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து ஸ்பினாச் கீரையை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நம்ம வந்து சேர்த்து வதக்கிக்கலாம். எல்லா பொருளையும் நம்ம வந்து வதக்கிறப்ப கூடவே கொஞ்சம் தேவையான அளவு வந்து உப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சிக் பீஸும் 2 ஸ்வீட் பொட்டேட்டோவும் வந்து குக்கரில் போட்டு 1 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோட தோலெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சிக் பீஸை நல்லா வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கிறேன். இது கூட வந்து நம்ம வந்து இப்போ வதக்கிட்டு இருக்க பொருளாக நல்லா வதங்கிட்டு இருக்கு. உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ட பிறகு ஒரு கியூப் அளவு வந்து நான் வந்து ஒரு சின்ன கியூப் சைஸ் அளவுக்கு வந்து பன்னீரை எடுத்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பன்னீரை நீங்கள் சேர்க்குறப்ப அடுப்பை வந்து நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே பன்னீர் வந்து வதங்கினா போதும். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லா பொருளும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ண பிறகு நம்ம அரைச்சி வச்ச சிக் பீஸு, நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லா பொருளையும் ஒன்றா நம்ம வந்து சேர்த்தாச்சு. இது கூட வந்து 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு வந்து சேர்க்குறேன். இந்த அரிசி மாவை நம்ம சேர்த்து செய்கிறப்ப நம்ம செய்கிற வந்து நம்ம சின்ன சின்ன வடைகளாக நம்ம வந்து செய்ய போகிறோம். அது வந்து நல்லாவே நமக்கு வந்து கிறிஸ்பியாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்து அரிசி மாவு வந்து சேர்க்குறோம். அரிசி மாவு நம்ம சேர்க்காமலும் செய்யலாம். அரிசி மாவு சேர்க்கலை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். இந்த கிறிஸ்பினஸ்க்காக மட்டும்தான் நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். இப்போ டவாவை வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறோம். இதுக்கு வந்து அதிக எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாலே போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன வடைகளாக வந்து தட்டி எடுத்துட்டேன். இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்போ வந்து டிஃபன் பாக்ஸில் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம தட்டி வச்ச வடைகளை வந்து இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு மறுபக்கமும் திருப்பி போட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நல்லாவே வெந்துருச்சு. இதை மறுபக்கமும் திருப்பி போட்டு நம்ம அடுத்த பக்கமும் நல்லா குக் ஆகி வரட்டும். இது வேகிறதுக்கு வந்து அதிக நேரம் எடுக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நமக்கு வந்து ரெடி பண்ணிடலாம். இதில் நம்ம சேர்த்த எல்லா பொருளுமே நம்ம குக் பண்ணி சேர்த்ததுனால இது வந்து குக் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். இப்போ மறுபக்கம் நல்லா வெந்த பிறகு எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். இதை நம்ம வந்து கட்லெட்டுன்னு சொல்லலாம், வடைன்னு சொல்லலாம். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வந்து சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ஆற ஆற நல்லாவே நமக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ நான் வந்து டேஸ்டியான ஹெல்தியான ஒரு பீட்ரூட் கேரட் போட்ட ஒரு கட்லெட் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.